ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? எங்கள் வீட்லேயும் பொங்கல் எல்லாம் முடிஞ்சுது. இந்த பொங்கல் பிஸியில் இந்த வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் பொங்கல் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு நான் போடுறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான சில குறிப்புகள் யூடியூப் நடத்துகிறவங்களுக்காக கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரு கோல போட்டி நடந்தது பொள்ளாச்சி திருவிழா அப்படிங்கிற சார்பில். அந்த போட்டிக்கு எம்சிஇடி காலேஜுக்கு நான் போயிருந்தேன். அதில் 2 காலேஜ் கேர்ள்ஸு என் கூட வந்து யூடியூப் சம்மந்தமாக பேசினாங்க. அவங்க பேசின பின்னாடி தான் எனக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறது தோணுச்சு. புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 கேர்ள்ஸுக்கு 2 பேரும் எப்படிங்கம்மா நீங்கள் இந்த வயசில் கூட யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு உங்களால் செய்ய முடியுது, வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் செய்ய முடியுது, இதில் வேற இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸு தைக்கிற கிளாஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு இருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதா? குக்கிங் வீடியோ போடுறீங்க, அதில் எடிட் பண்ண முடியுதா? இது போக நான் ஒரு கோலம் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன், அந்த கோலம் போடுறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்குதா? எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க கேட்ட பின்னாடி தான் எனக்கே தோணுச்சு, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி செய்யலை, டைம் கிடைக்கும் போது நம்ம எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ணி வச்சுட்டு தான் போட்டுட்டு இருக்கிறோம். அவங்க வந்து கேட்டாங்க, நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு. எந்த கண்டென்ட்டுமே இல்லாமையே அவங்க கேட்டாங்க. எதுக்காக இப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ நான் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட, எதுக்குமா நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கும் ஒரு இன்கம் வேணும், அட்லீஸ்ட் நாங்கள் படிக்கிற செலவுக்காவது எங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குமில்ல, அதுக்காக நாங்கள் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறதா இல்லை வேண்டாம் இது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் எதுவுமே நெகட்டிவாக பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கம்மா, ஆனால் என்ன கண்டென்ட் போடுறேன்னு நீங்கள் முதல்ல யோசிச்சுட்டு அது சம்மந்தமாக போடுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால குக்கிங் போடுறோம், டெய்லரிங் தெரியுங்கிறதுனால டெய்லரிங் போடுறோம். நீங்கள் வந்து காலேஜ் போகிறவங்க என்ன பண்ண முடியும்னு முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க, இன்கம் மட்டும் ஒரு பிளான் பண்ணி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு அவங்க கேட்டாங்க. நான் ஒரு சின்ன ஹின்ஸாக தான் சொன்னேன், அது உங்களுக்கும் உபயோகமாக இருக்குமான்னு பாருங்க. முகில்தனா சேனல் கிட்டத்தட்ட நான் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சுங்க. முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா என்னால் மானிட்டைசேஷன் வாங்க முடியல. கிட்டத்தட்ட வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்துருச்சு, 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 6000 சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க. ஆனால் என்னால் மானிட்டைசேஷன் வாங்க முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே கற்றுக்காம நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கும்போது நிறைய அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் நேரடியாக எடுத்து போட்ட வீடியோலலாம் எதுவும் வரல. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கேட்டதுனால வந்து 1 வருஷம் வந்து கட் ஆயிருச்சு. அடுத்த வருஷம் நான் போட ஆரம்பிச்சதுல இப்பதான் எனக்கு மானிட்டைசேஷன் ஆகியிருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆனதுக்கு நான் மணி வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன், தப்பா புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ எவ்வளோ தூரம் நல்லா போகுதோ அதில் வந்து 1000 வியூஸ் போயிருக்கணும் மினிமம், அந்த மாதிரி எல்லாம் ஆனாதான் வரும்னு இப்போதான் நானே கொஞ்சம் கொஞ்சம் அதில் கற்றுட்டு இருக்கிறேன். எனக்கே வந்து எதுவுமே அவங்களுக்கு சொல்ல தெரியல. சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா இது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதை நான் சின்ன சின்ன வீடியோவை உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு உபயோகமாகுதுன்னு பாருங்க. முகில்தனா சேனல் இப்போதான் 3 வருஷம் கழிச்சு மானிட்டைசேஷன் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் முகில்தனா சேனலுக்கு அப்புறம் வந்து லக்ஷ்மி கோலம்னு சொல்லிட்டு ஒரு கோலம் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு கோலத்தில் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், குக்கிங் விட கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கோலம் சேனல் ஆரம்பித்தேன். அது வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் வந்து 4000 வாட்ச் ஹவரும் வந்த நேரத்தில் யாரோ ஒரு ஃபாரின்ல அவங்க போட்ட கோலத்தை நான் வந்து காப்பி அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நானாக தான் போட்டேன் எனக்கு தெரியும், ஆனால் அவங்களது காப்பி அடிச்சு போட்டேன்னு சொல்லி காப்பி ரைட் ஸ்ட்ரைக் பண்ணி என்னோட கோலம் சேனலையே பேன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அப்போ வந்து பேன் பண்ணுறதுனா என்ன, இத்தனை நாள் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்புறம் கொஞ்சம் பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. ஒரு 10-20 நாள் எல்லாம் நான் மறுபடியும் வந்து அந்த சேனல் ஆரம்பிக்கவே வேண்டான்னு சொல்லிட்டு முகில்தனா சேனலும் ரொம்பலாம் போடலை, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்செட்ல இருந்துட்டேன். அப்புறம் வந்து நானாகவே கொஞ்சம் யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எனக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. எதுக்குன்னா
கோலம் வந்து எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், நல்லா போடுவேன். என்னால் முடிஞ்சது நம்ம டெய்லி வீட்டில் போடுறது, இதுக்குன்னு நம்ம மெனக்கட்டுறது இல்லை, டெய்லி வீட்டில் போடுற வீடியோவை நம்ம எடுத்து வச்சு டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி போட்டுட்ருக்குறோம். அதனால மறுபடியும் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேத்தி பேர் நாளினி ரங்கோலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோலம் சேனல் ஆரம்பித்தேன். அதில் வந்து சின்னதாக கோலம் போட ஆரம்பிச்சு இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் ஆச்சு, 1 இயரே ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் கிடைச்சிருச்சு. நான் வந்து லக்ஷ்மி சேனல் இப்படி ஆயிடுச்சு, லக்ஷ்மி கோலம் சேனல் இப்படி ஆயிடுச்சுன்னு விட்டுருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் கோலம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போட்டு எப்படியாவது எடுத்து நம்ம மானிட்டைசேஷன் ஆயிரணுங்கிற ஒரே வெறித்தனமாக கண்டிப்பாக இது செஞ்சிட்டேன். இப்போ வந்து புதுசாக செய்யறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது நம்ம வந்து ஒரு வீட்டில இருந்து போடுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் வந்து ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுங்கன்னு கூட சொன்னதில்லை, அது சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு கூட சொன்னதில்லை, எதுவுமே எந்த ஹெல்ப்புமே கேட்டதில்லை. குக்கிங்னாலும் தனியாக அப்படியே ஸ்டாண்ட் வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்குவோம், கோலம் போடுறதுனாலும் தனியாக ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுத்துக்குவோம், டெய்லரிங் கிளாஸ்க்கும் அப்படிதான். யாரும் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணினதில்லை. ஒருவேளை எனக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிருந்தா இன்னும் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பேன். ஆனால் யாரும் வந்து இந்த சேனல் நடத்துறதுலயே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கன்ட்டு வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டலும் கேலியும், இது ஒன்று இது ஒரு தொழில் மாதிரி, என்னத்தை கிடைக்க போகுது, என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இதுக்காக வேண்டியாவது ஒரு தடவையாவது நான் அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு அப்புறம் வேணாலும் வீடியோ போடுறது போடாமல் விடுறது அது பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாரும் சொன்ன அந்த நெகட்டிவ்க்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுது. இருந்தாலும் நானாகவே எப்படியாவது போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இதுல ஏதாவது ஒரு சேனல்லையாவது ஒரு மாசமாவது நம்ம ரெவென்யூ வாங்கி காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரே குறிக்கோளோட நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப அந்த பொண்ணுக்கு கேட்கும் போதும் நான் அதை தான் சொன்னேன். இப்ப வந்து அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எப்படின்னா டான்ஸ் ஆடுறவங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப சில்லியா போடுறவங்க, ஃபன்னியா போடுறவங்க, இதெல்லாம் நல்லா ஓடுது, அந்த மாதிரி நாங்க ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டாங்க. வேண்டாமா, நீங்க கேர்ள்ஸுக அப்படி வந்து முகம் தெரியற மாதிரி வந்து ஆரம்பத்துல நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், முகம் தெரியாம நீங்க ஏதாவது வந்து பண்றதுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா சும்மா ஈட்டிங்கு அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது மட்டும் போடுங்க. ஆரம்பத்துல நீங்க அப்படி பண்ண வேண்டாம், கேர்ள்ஸுக படிக்கிற பொண்ணுங்க, இதனால ஏதாவது ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க ஆரம்பிங்க, வேண்டான்னு சொல்லல. கொஞ்சம் நல்லா இதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து யூடியூப்ல பார்த்துட்டு பேசுறவங்களுக்காக நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ யூடியூப்ல வந்து போடணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சேனல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க சப்போர்ட் பண்ணினாலும் கொஞ்சம் நெகட்டிவா பேசாம இருங்க. அவங்களால முடிஞ்சா பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து யாருக்கும் எந்த கஷ்டமும் வரப்போறது இல்லையில. அவங்க போடுற வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கதான் செய்யறீங்க. ஏன் கொஞ்சம் நெகட்டிவா பேசுறீங்க? அதை முதல்ல கொஞ்சம் நிறுத்துங்க. அவங்க எப்படியோ அவங்களுக்காக போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேத்துக்கு வந்து இன்னும் எடிட்டிங் கூட தெரிய மாட்டேங்குது, அப்படியே எடுக்கிற வீடியோவை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த எடிட்டிங் சொல்லி கொடுக்கறவங்களோட வீடியோவை எல்லாம் பார்த்துட்டு நீங்க அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நானே இன்னும் தம்ப்லைன் வந்து நம்ம போட்டதே இல்லை. நான் வந்து இருக்கிறதுல அதுல எது நல்லா இருக்கோ அதைய வந்து முன்னாடி வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்ல வந்து தம்ப்னைல் அழகா வச்சாதான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நானும் இப்ப வரப்போற இதுல முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எல்லாமே ரிஸ்க் எடுத்து செய்யலான் இருக்கேன். இப்போ கோலம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. அதில் கொஞ்சம் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கிறேன். அதனால முகில்தானா சேனலில் வந்து என்ன பண்ணுனா ஓடுங்கிறதே தெரியல. அதனால ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். அது எப்போ சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நாளினி ரங்கோலிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட வந்து அந்த கேர்ள்ஸுக்கு பேசுனதுனால மனசில் இருக்கிறத கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லிட்டேன். டெய்லரிங்க்குன்னு வந்து நம்ம தனியாக ஒரு சேனலே ஆரம்பிச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ முகில்தானா சேனலில் போடுறதுனால நல்லா ஓட மாட்டேங்குது. நான் அதை வந்து தனியாக வந்து டெய்லரிங்க்குன்னு போட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி டெய்லரிங்கு, எம்ப்ராய்டரி, அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. நான் முகில்தானா சேனல்ல இருக்கிற டெய்லரிங் இது எல்லாமே தனி சேனல்ல கொண்டு வர போறேன்.
உங்களுக்கு உபயோகமா இருக்கும். புதுசா டெய்லரிங் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லிடலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். விரைவில் ஒரு 10 நாளுக்குள்ள நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி டெய்லரிங் கிளாஸும் டெய்லரிங் சம்பந்தப்பட்டதும் நான் அதுல போட போறேன். வரப்போற வீடியோல உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கேளுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல நான் கண்டிப்பா சொல்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.